எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து திருவிளையாடல். திருவிளையாடல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். பொதுவாக திருவிளையாடலில் எத்தனை பேர் இருப்போன்னா, அந்த கதாபாத்திரத்தில் 5 பேர்: சிவம், பார்வதி, விநாயகர், முருகர், நாரதர். இந்த 5 பேர் சுற்றி தான் அந்த கதையே இருக்கும். இப்போ சாதாரணமாக சிவ பார்வதி யாருன்னா, யூனிவர்ஸ், 2 பிரபஞ்ச இயக்கங்கள், காந்த சக்தி உள்ள 2 பிரபஞ்ச இயக்கங்கள் தான் சிவன், பார்வதி. இந்த விநாயகர் பெருமாள் யாருன்னா, மூளையோட அமைப்பு தான் விநாயகர் பெருமானார். முருகர் கதாபாத்திரம் யாருன்னா, காற்று, உடம்புல ஓடுற மூச்சு காற்று. நாரதர் யாருன்னா, உடம்பு. இப்போது அந்த உடம்புக்குள்ளே இந்த உடம்பு வந்து ஒரு பழத்தை வச்சு எடுத்துன்னு வருது கதை. இந்த ஞான பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு மரணம் இல்லை. அப்போது சிவன் சொல்கிறாரு, யார் அந்த உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். ஞானப்பழம் என்ன அர்த்தம்னு என் வீடை நான் சொல்லியிருப்பேன். நானும் நீயும் சேர்ந்தால் தான் ஞானி. புரியுதுங்களா? இப்போ முருகர் என்ன பண்ணுறாரு? முருகர் என்ன கதாபாத்திரம்? சுவாசம், காற்று, புறக்காற்று. அப்போது வெளியே இருக்கிற உலகத்தை சுற்றுறாரு. இப்போ விநாயகர் என்ன பண்ணுறாரு? ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது எது, இயக்கமாக இருக்குது எது, அதை கண்டுபிடிக்கிறது தான் உலகம். அதை கண்டுபிடிச்சிட்டா ஒட்டுமொத்த இயக்கத்தையும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு, இந்த உலகத்துக்கு எது இயக்கமாக இருக்கிற காரணமாக இருக்கிற எந்த பொருளையோ அந்த பொருளை சுற்றுறாரு. அப்போ அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னா மூளைக்குள்ளே தான் இருக்குது. அதான் விநாயகர் சுற்றுற மாதிரி காட்டுவாங்க அம்மையப்பனை. அப்போ அந்த மூளை எதுக்குள்ளே இருக்குதுன்னா நாரதர்ன்ற உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த மூச்சு காற்று வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே மண்டைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரா மாதிரி செஞ்சிங்கன்னா உன்னோட இயக்கத்தை நீ கண்டுபிடிச்சிடலாம் என்ற தத்துவத்தை தான் திருவிளையாடல்ன்ற இந்த கதாபாத்திரத்தை வச்சு பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது காலப்போக்கில் தவறான புரிதலில் தவறான நடைமுறைக்கு கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா இதுதான் சரியானது, இதுதான் உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.